எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீடியோஸ்க்கு எப்படி நல்லா டைட்டில் எழுதுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீடியோ டைட்டில்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது ஒரு முக்கிய காரணம் உங்கள் சேனல் அண்ட் வீடியோ க்ரோ ஆகுமா ஆகாதான்றதை பொறுத்த வரைக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டைட்டிலை பார்த்து தான் உங்கள் வீடியோஸை கிளிக் பண்ணுமா வேணாமான்றதை யூசர்ஸ் முடிவு பண்ணுவாங்க. ஸோ உங்களோட தம்ப்நெயில் கூட உங்கள் டைட்டிலும் நல்லா இருந்தால் தான் உங்களோட வீடியோஸை நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்க, ஒரு நல்ல டைட்டில் எப்படி எழுதுறன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் டைட்டில்னு பார்த்தீங்கன்னா அது 60 கேரக்டர்ஸ், அதாவது 60 லெட்டர்ஸ் உள்ளே இருக்கணும். ஸோ 60 எழுத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட டைட்டில் போட்டிங்கன்னா உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது ஒரு சர்வேயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் உங்கள் வீடியோஸில் இருக்க டைட்டில் 60 எழுத்துக்கு உள்ளே வச்சுக்க பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி உங்கள் வீடியோவை போடுறீங்களோ அந்த கீவேர்டு கண்டிப்பாக உங்கள் டைட்டிலில் இருக்கணும். அது டைட்டிலில் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் கீவேர்டு மட்டுமே அதில் போடலாமான்னு. ஆனால் அதை மட்டும் பண்ணாதீங்க. எப்போயுமே நீங்கள் ஒரு கீவேர்ட்ஸாக நீங்கள் போட்டிங்கன்னா அதை யாரும் கிளிக் பண்ண மாட்டாங்க. நீங்களே பாருங்களேன், இப்போ நீங்கள் யூடியூப் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வீடியோ டைட்டில் வெறும் கீவேர்டு மட்டுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. அது நீங்கள் நார்மலாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹெட்டிங் எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதுனா தான் அதை கிளிக் பண்ணுவாங்க. அதை விட்டு நீங்கள் கீவேர்டு மட்டுமே போட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் கீவேர்ட் போடாமல் அதை ஒரு சென்டென்ஸாக எழுதுங்க. அதில் கீவேர்டை எப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்றதை யோசிங்க. உங்கள் வீடியோ டைட்டிலுக்கு நீங்கள் உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கிளிக் த்ரூ ரேட், அதாவது சிடிஆரை நல்லாவே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், சிடிஆர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்கள் வீடியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும், வாட்ச் டைம் வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோட சம்மரின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டைட்டில் 60 எழுத்துக்கள் உள்ளே இருக்கணும். ஏன்னா 60க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வராது. அதே மாதிரி ஷார்ட்டாக இருக்கணும், கன்சைஸாக இருக்கணும். உங்களோட கீவேர்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும். உங்களோட கீவேர்டு எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் யூடியூப் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரியணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அதில் நம்ம அதை தான் கவர் பண்ணுறோம். திஸ் இஸ் யோகா ஃப்ரம் பாசிட்டிவ் கிரியேட்டர்ஸ். பபாய்.